அனைவருக்கும் வணக்கம். சிலம்பத்தில் இன்னைக்கு ஒற்றை கையில் சுற்றக்கூடிய தட்டான் சுற்று முறை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தட்டான்கிற உயிரினம், குண்டிங்கிற உயிரினத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த உயிரினம் மட்டும்தான் தனது 2 இறக்கைகளையும் தனித்தனியாக ஆட்டி பறக்கக்கூடிய ஒரு பூச்சி. இந்த சுற்றுமுறையை நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்ம சிலம்ப கம்பை முதல்ல வலது கையில் தட்டான் சுற்றுமுறை எப்படி போடுறதுங்கிறத இப்போ பார்ப்போம். வலது கையில் சிலம்ப கம்பை நடுப்பகுதியில் பிடிச்சிட்டு இந்த வலது கையை முழுவதுமாக வலதுபுறமாக நீட்டி நம்ம பயிற்சி செய்த படகு வீச்சு முறையை வலது பக்கமாக வரணும். ஸோ படகு வீச்சு முறை கம்பானது மேலிருந்து கீழாக திருப்பி கீழிருந்து மேலாக இந்த படகு வீச்சு முறையை உடம்புக்கு முன்னாடி போடாமல் நம்மளோட பட்டவாட்டு பகுதியில் இந்த சுற்றுமுறையை நம்ம செய்யலாம். இந்த சுற்றுமுறையை பயிற்சி செய்வதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சுற்றுமுறையை பயிற்சி செய்யும்போது புஜ பலம், அதாவது இந்த தோல் பகுதிக்கு உண்டான பலம் அதிகம். சிலம்ப கம்பையோ அடுத்து நம்ம சுருவாடையோ வேல் கம்பையோ தாங்கி சுழற்றுவதற்கு தேவையான இந்த புஜ பலம் இந்த தட்டான் வீச்சு முறையில் நமக்கு கிடைக்கும். அதே படகு வீச்சு முறை வலது கையில் நம்ம ஒன்று செய்தால் போகிறோம். ஸோ இந்த வீச்சு முறையை பயிற்சி செய்வதற்கு மிகவும் ரொம்ப அதிகமான ஒரு பலம் இந்த தோல் பகுதியில் தேவைப்படும். நீங்கள் உங்களுக்கு உண்டான உடற்பயிற்சி வகுப்புகளில் தண்டால் போன்ற பயிற்சி வகுப்புகளை செய்து இந்த தட்டான் வீச்சு முறையை பயிற்சி செய்யணும். நன்றி.